Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 8க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 is square and a cube. ஆல்ரெடி செக்ஷன் 1.1ல இருக்கிற டாபிக்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோல செக்ஷன் 1.1ல இருக்கிற ஃபிகர் இட் அவுட் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following numbers are not perfect squares? இங்க ஒரு 4 numbers கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த 4 numbersல எந்த numbers எல்லாமே perfect squares இல்ல அப்படின்றது நம்ம find out பண்ண போறோம். ஓகே, இப்போ patterns and properties of square numbers நம்ம learn பண்றப்போ square numbers, perfect square numbers எல்லாமே இந்த digitsல என்ன இருக்கும்? 0, 1, 4, 5, 6 or 9. இந்த digitsல எண்டா இருந்தா அது perfect square இருக்கிறதுக்கு chances இருக்கு. May or may not be தான். But the numbers ending in 2, 3, 7 or 8 அது sure perfect square கிடையாது. இப்போ இந்த properties base பண்ணி தான் நம்ம இந்த first questionக்கு answer பண்ண போறோம். So இது இங்க நோட்ல ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Perfect squares ends with 0, 1, 4, 5, 6 or 9ல இருக்கும். 2, 3, 7 or 8ல end ஆனா அது first attemptலயே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ first number எடுத்துக்கோங்க. So what is the first given number? 2032. இப்போ இதுக்கு யூனிட் பிளேஸ்னா இதுதான் யூனிட் பிளேஸ்ல எந்த நம்பர் வந்து எந்த டிஜிட் வந்து எண்டா இருக்கு? 2. அப்போ 2ல எண்டா இருந்தா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம என்ன சொல்லலாம்? 2032 வந்து இட்ஸ் நாட் a perfect square. Okay, so the above number has 2 in its units place, so it is not a perfect square. So 2ல எண்டா இருந்தனால நம்ம செக் பண்ணவே தேவையில்லை. ஸோ நம்ம 2ல இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் 2032 the whole number, the entire numberுமே perfect square கிடையாது. Okay, now moving on to the next number 2048. So next number 2048 பாருங்க. 2048 என்ற நம்பர் கூட யூனிட் பிளேஸ்ல எந்த டிஜிட் இருக்கு? 8 இருக்கா? The above number has 8 in its units place. 8ல எண்டா இருந்தாலும் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல. அப்போ செகண்ட் நம்பரும் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, செகண்ட் நம்பரும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. Now let's check with the third number. Third number 1027. So யூனிட் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் என்ன? 7. 7ல எண்டா இருக்கிற நம்பரும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது இல்லையா? அப்போ தேர்ட் ஒன்னும் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. So 1027. Okay, the above number has 7 in its units place, so it is not a perfect square. Okay, so இப்போ தேர்டா இருக்கிற இந்த நம்பரும் நம்மளுக்கு perfect square கிடையாது. Next number என்ன? 1089. So next number we have 1089. இப்போ 1089க்கு யூனிட் பிளேஸ்ல நம்மளுக்கு 9 இருக்கா? 9 இருக்கு. 9 இருந்தாலே அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. மே ஆர் மே நாட் பி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ the above number has 9 in its units place, so 1089 is may or may not be a perfect square. Perfect square ஆவும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம்.
அப்போ நம்ம இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா எப்படி ஃபர்தரா செக் பண்றதுன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல நம்மளுக்கு நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ரிப்பீட்டட் ஆட் நம்பர்ஸ்ல சப்ராக்ட் பண்ற மெத்தட், அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. நம்மளுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டோ அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நேரோ டவுன் கூட பண்ணலாம். ஸோ நான் இங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ 1089க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 2 டேபிள் 2 5s சாரி 2 டேபிள் 9 எண்ட் ஆகிறதுனால 2 டேபிள்ல நம்ம எடுக்க முடியாது. 3 டேபிள்ல எடுத்துக்கலாம். 3 3s are 9. ஓகே, 1 ரிமைண்டர். 3 6s are 18. 3 3s are. நான் அகைன் 3 டேபிள் சூஸ் பண்ணிக்கிறேன். 3 1 times, 3 2 times, 3 1 times. இப்போ 121 பார்த்தீங்கன்னா 11 11 times 121. தென் 11 1 time தான். ஓகே, அப்போ 1089 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ்ல ரைட் பண்ணலாமா? 1089 equal to 3 into 3 into 11 into 11. இப்போ நம்ம 2 நம்பர்ஸா பேர் அப் பண்ண முடியுது இல்லையா? ஓகே, இந்த மாதிரி பேர் அப் பண்றதுனால 1089 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஓகே, the factors can be paired up. The factors of 1089 can be paired up. So 1089 is a perfect square. இப்போ இது ஒரு perfect square இருக்கு. So remember children, 0 1 4 5 6 or 9ல எண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். ஓகே, அது மே ஆர் மே நாட் பி பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி, ஸோ இங்க நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி என்னால் பேர் அப் பண்ண முடியுது. இப்போ 3 3 ஒரு பேர், 11 11 பேர். இப்போ இங்க எல்லா நம்பர்ஸ்க்குமே பேர் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல கொண்டு வரப்போ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்றப்போ பேர் பண்ண முடியுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, now moving on to the second sum. Which among 64 square, 108 square, 292 square, 36 square has last digit 4? இங்க ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 நம்பர் ஸ்கொயர்ல தானே இருக்கு. இப்போ ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா அது ஒரு வேல்யூவா தானே வரும். இப்போ 64 ஸ்கொயர்னா 64 into 64 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும், ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த கிடைக்கிற வேல்யூக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து 4 இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, சேம் வே ஃபார் த அதர் நம்பர்ஸ் as well. ஸோ ஃபர்ஸ்ட் 64 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 64 ஸ்கொயர். இப்போ இந்த 64 ஸ்கொயர்ல யூனிட் பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன டிஜிட் இருக்கு? 4. ஸோ ரஃப் ஒர்க்ல 4க்கு மட்டும் யூனிட் பிளேஸ்ல இருக்கிற வேல்யூ மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் 16. அப்போ 64 ஸ்கொயர் நீங்க பண்ணாலும் யூனிட் பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 இருக்கும். ஓகே, 64 ஸ்கொயர் has 6 as a unit place. Not as a 4. 4 நம்மளுக்கு இல்ல. 64 ஸ்கொயர் has 6 தான் யூனிட் பிளேஸ்ல நம்மளுக்கு இருக்கும். ஓகே, 4 வராது. ஸோ நாட் a 4. இங்க ரைட் பண்றேன். ஓகே, யூனிட் பிளேஸ் நாட் a 4. 4 லாஸ்ட் டிஜிட்டா நம்மளுக்கு வராது. ஓகே, 64 ஸ்கொயர் has லாஸ்ட் டிஜிட் as a 4 அப்படின்னு கூட நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாமா? 108. இப்போ 108 ஸ்கொயர். 108 ஸ்கொயர்னா மீனிங் என்ன? 108 into 108. இப்போ 108 108 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ, ஒரு நம்பர் ஆன்சரா வரும் இல்லையா? ஒரு ரிசல்ட், ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்க்கு 4 வந்து லாஸ்ட் டிஜிட்டா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அப்போ இதுல லாஸ்ட் டிஜிட் 8. அப்போ 8 ஸ்கொயர் வந்து ரஃபா செக் பண்ணுங்க. 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. இப்போ இதுல யூனிட் பிளேஸ்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? 4. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு யூனிட் பிளேஸ் வந்து 4 தான் வரும். ஓகே, 108 ஸ்கொயர் has 4 as its last digit இல்ல யூனிட் பிளேஸ்.
last digit. Okay, next 292 square. 292 square. So same way 292 square meaning in 292 into 292. So இதுல last digit மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 4ல எண்ட் ஆகுது இல்லையா அப்போ 292 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு 4ல தான் எண்ட் ஆகும். has 4 as its last digit. ஓகே நெக்ஸ்ட் 36 ஸ்கொயருக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ 36 ஸ்கொயருக்கு 36 ஸ்கொயருக்கு மீனிங் என்ன 36 into 36 லாஸ்ட் டிஜிட் நம்மளுக்கு 6 இருக்கிறதுனால 6க்கு நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 6 ஸ்கொயர் பண்ணா 36. இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்ல யூனிட் பிளேஸ் என்ன 6ஆ அப்போ இங்கேயும் நம்மளுக்கு 6 தான் வரும். 36 ஸ்கொயர் has 6 as its last digit, not as a 4. So 4 வராது. அப்போ அவுட் ஆஃப் given 4 வேல்யூஸ்ல 108 ஸ்கொயரும் 292 ஸ்கொயர் மட்டும்தான் 4 ஆல எண்ட் ஆகும். லாஸ்ட் டிஜிட் வந்து 4 ஆல இருக்கும். 64 ஸ்கொயரும் 36 ஸ்கொயரும் 4 ஆல எண்ட் ஆகாது. ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் தேர்ட் சம். given 125 square equal to 15,625. ஸோ 125 ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 126 ஸ்கொயர் ஸோ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே இப்போ ஜென்ரலா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 126 ஸ்கொயர் அப்படின்னா 126 into 126 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். பட் இது கிவன் இது கொடுத்ததுனால கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி தான் இந்த வேல்யூ நம்ம கொண்டு வரணும். இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி நம்மளுக்கு கீழே ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5ல த ரைட் ஒன் we have to choose. ஸோ ஃபர்ஸ்ட் given பாத்தீங்கன்னா given அப்படியே ரைட் பண்றேன். given 125 square equal to 15,625. இப்போ 126 ஸ்கொயர் நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம ஆட் நம்பர்ஸும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா அதுல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா சக்சஸிவ் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் கிடைக்குமா அப்போ 126 ஸ்கொயருக்கு நம்ம என்ன ரைட் பண்ணலாம் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 126 ஆட் நம்பர்ஸ் அதானே அதுக்கு மீனிங். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 126 odd numbers. So sum of first 126 odd numbers நம்ம ஆட் பண்ணா 126 ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே பட் சம் இதுக்கு மீனிங் என்ன 125 ஸ்கொயருக்கு மீனிங் என்ன சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 125 odd numbers ரைட்டா இது என்னது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 125 odd numbers. அப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் 125 ஆட் நம்பர்ஸ் ஆல்ரெடி ரிசல்ட் இருக்கு பிளஸ் 126 ஆட் நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும் 126 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 125 ஆட் நம்பர்ஸ் பிளஸ் 126 ஆட் நம்பர். ஸோ இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 125 ஆட் நம்பர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15,625. இப்போ 126th ஆட் நம்பர் தான் நம்மளுக்கு வேணும். ஓகே இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஆட் நம்பர்ஸ் வந்து எந்த ஃபார்முலா படி ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ்க்கு 2n - 1 தானே ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே ஸோ ஆட் நம்பர் nth ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்முலா. ஸோ இதே மாதிரி டைப் ஆஃப் சம் நம்ம எக்ஸாம்பிள் சம்மும் பார்த்துருக்கோம். ஓகே அதுக்கு சிமிலர் சம் தான் இது. ஸோ 2n - 1 இப்போ என்னன்றது என்ன 126 ஸோ 2 times of 126 minus 1. ஸோ 126 பார்த்தீங்கன்னா 252 minus 1 which is 251. அப்போ 126th ஆட் நம்பர் என்ன 251.
இப்போ இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 15,876 தான் நம்மளோட ரிசல்ட். ஓகே, இப்போ நம்ம 15,876 டைரக்டா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இல்ல, அப்போ இவங்க வந்து 15,625 பிளஸ் 251 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபோர்த் ஒன். அப்போ அவுட் ஆஃப் 5ல ஃபோர்த் ஒன் தான் ரைட் ஒன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேர்ட் ஒன். இதுல நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஆட் நம்பர்ஸ்க்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷனும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது தெரிஞ்சா இந்த சம் நம்மளுக்கு ஈஸி தான். சிமிலர் சம் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளையும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோஸ்ல இருக்கு. கண்டென்ட் பார்க்குறப்பவே அது ரிலேட்டடா இருக்கிற சம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். Find the length of the side of a square whose area is 441 meters square. See children, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வில் கன்சிடர். ஓகே, ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கலாம். இதோட ஏரியா பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க? 441 மீட்டர் ஸ்கொயர். இதோட ஏரியா வந்து 441 மீட்டர் ஸ்கொயர். சைடு எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நம்மளுக்கு சைடு தெரிய போகுது. ஓகே, பட் இவங்க ஸ்கொயர்னு சொன்னதுனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். நம்ம செக் பண்ணலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஹெல்ப்ல நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, கிவன் ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் கொண்டு வரப்போ இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம பேர் பண்ண முடியுது அப்படின்னா 441 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், சைடும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 441 2 டேபிள்ல நம்மளுக்கு இந்த வேல்யூ இல்ல. ஓகே, 3 டேபிள்ல இருக்கு. 3 1 டைம்ஸ். ஓகே, 3 ரிமைண்டர் 1. அப்போ இது 14 ஆயிடுமா? செகண்ட் நம்பர். 3 4s are 12. 2 வந்து ரிமைண்டரா இருக்குமா? அப்போ 1 வந்து 21 ஆயிடும். 3 7 டைம்ஸ். அகைன் 3 டேபிள். 3 4s are 12. Then 3 7 வந்து 27 ஆயிடும். 3 9 டைம்ஸ். நெக்ஸ்ட் 49 இருக்கா? 7 7 டைம்ஸ் 49. இப்போ 441 பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணலாம். 3 into 3 into 7 into 7. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் தானே நம்மளுக்கு இந்த சைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 பாத்தீங்கன்னா ஒரு பேர்ல இருந்து ஒரு வேல்யூ, அனதர் பேர்ல இருந்து ஒரு வேல்யூ. பேரா ரைட் பண்ணதுனால இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இந்த ஸ்டெப்லயே 441 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிடுச்சு. பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 21. அப்போ 21 into 21 தான் நம்மளுக்கு 441. ஓகே, அப்போ the length of the side of a square is 21 meter. Therefore, length of a side is 21 meter. Children, நம்மளுக்கு ரிசல்ட்ல ஓகே क्वेश्चनல given questionல வந்து யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம ரைட் பண்ற ஆன்சரும் யூனிட்ல தான் நம்ம ரைட் பண்ணணும். ஜஸ்ட் 21 இந்த ஸ்டெப்போட விட்டுற கூடாது. யூ ஹாவ் டு கம்ப்ளீட். நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ யூனிட் மிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஹாஃப் மார்க் கட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இது 2 மார்க்ஸ் சம்மா இருந்தா இந்த ரிசல்ட் 21 மீட்டர் ரைட் பண்ணதுனால ஹாஃப் மார்க் கட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். Find the smallest square number that is divisible by each of the following numbers 4, 9 and 10. Question first understand பண்ணிக்கலாம் children. இங்க 4 ஆல divisible ஆகிற நம்பர்ஸ் என்ன? 4 டேபிள் தெரியும் இல்லையா? 4 8 இது இருக்கு இல்லையா? இந்த 4 டேபிள்ல வர எல்லா வேல்யூஸுமே இது எல்லாமே 4 ஆல எக்ஸாக்ட்டா divisible ஆயிடும். அதுவே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 எல்லாமே 9 ஆல எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆயிடும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எல்லாமே பர்ஃபெக்ட்டா 10 ஆல டிவிசிபிள் ஆயிடும். இப்போ நீங்க ஒரு நம்பர் சூஸ் பண்ணும். அந்த நம்பர் வந்து 4 ஆல மட்டும் இல்லாம 9 ஆல மட்டும் இல்லாம 10 ஆல மட்டும் இல்லாம ஆல் 3 நம்பர்ஸ் கூடயும் டிவிசிபிள் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். நிறைய நம்பர்ஸ் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் வர நம்பர் தான் ஸ்மாலஸ்ட். ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா,
LCM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இது ஆல் 3 நம்பர்ஸ்க்கும் LCM ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 4, 9, 10 இதுதான் கிவன் வேல்யூஸ். ஓகே, இப்போ ஆல் 3 நம்பர் சேம் டேபிள்ல இருக்கானா இல்ல. ஓகே, சேம் டேபிள்ல இருந்தா அந்த மல்டிப்ளிகேஷன் அந்த வேல்யூ தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஆல் 3 வேல்யூஸ் இல்லாதனால 2 வேல்யூஸ் வந்து சேம் டேபிள்ல இருக்கா நெக்ஸ்ட் செக் பண்ணணும். 4ம் 10ம் ரெண்டுமே சேம் டேபிள்ல இருக்கு, 2 டேபிள்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம அதுதான் டிவைட் பண்ணணும். 2 2s are 4. 9 வந்து 2 டேபிள்ல இல்லாதனால keep the 9 as it is. Next 2 5 times. இப்போ நம்மளுக்கு ஆல் 3 வேல்யூஸ் வந்து சேம் டேபிள்ல இருக்கானா அகைன் இல்ல, 2 9 5 சேம் டேபிள்ல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆல் 3 வேல்யூஸ் இல்ல. ஓகே, 2ன்றது பிரைம் நம்பர், 5ன்றது பிரைம், பட் 9ன்றது பிரைம் நம்பர் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் 9 நம்ம டிவைட் பண்ணலாம். ஈவன் 2 கூட பிரைம் நம்பர் இல்ல. ஸோ 2 நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 2 1 டைம். ஸோ 2 மட்டும் தான் டிவைட் பண்ணோம். அப்போ அதர் 2 நம்பர்ஸ் நம்ம அப்படியே யூ ஹாவ் டு ரைட் இட். நெக்ஸ்ட் இந்த 9 வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல இருக்கு. 3 3s are 9. ஓகே, 5 நம்ம இங்க 3 ஆல டிவைட் பண்ணல. ஸோ கீப் இட் ஆஸ் இட் இஸ். அகைன் 3 டேபிள். ஓகே, 5 வந்து வில் கீப் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ 5 டேபிள். இப்போ நம்மளுக்கு எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சா? அப்போ the LCM of 4 9 10க்கு பாத்தீங்கன்னா 2 into 2 into 3 into 3 into 5. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 3s are 12, 12 3 times 36, 36 into 5 times 180 கிடைக்குது. ஓகே, இப்போ நீங்க வேணா செக் பண்ண பாருங்க. இந்த 180 வந்து 4 ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே, 4 4s are 16, 2 ரிமைண்டர், 4 5 times 20. பர்ஃபெக்டா டிவைட் ஆகுதா? 0 இருக்கா? 9 ஆலையும் டிவைட் ஆகும். 9 2s are 18, அப்போ 0. ஸோ 9 20 times. ஓகே, 10 ஆலையும் டிவைட் ஆகும். 10 18 times. டிவைட் ஆகுதா? ஓகே, பட் 180க்கு முன்னாடி இருக்கிற 179 நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் கூட 4 9 10 இந்த ஆல் 3 நம்பர்ஸ் கூட டிவைட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 4 9 and 10. ஆல் 3 நம்பர்ஸ் கூடயும் டிவைட் ஆகுது. ஓகே, அதை அப்படியே ரைட் பண்ணிடலாமா? ஸோ 180 இஸ் த ஸ்மாலஸ்ட். ஓகே, ஸோ இதுல இருந்து 180 is the smallest number that is divisible by 4 9 and 10. okay, but questionல பாத்தீங்கன்னா find the smallest square number. smallest number மட்டும் கேட்கல, smallest numberாவும் இருக்கணும், at the same time square numberாவும் இருக்கலாம். 180ன்றது ஸ்கொயர் நம்பரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன் சொல்லுங்க? இப்போ LCM ஃபைண்ட் அவுட் பண்ணப்போ ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணோம் இல்லையா? இந்த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்றப்போ 2 2 பேர் பண்ணிக்கலாம், 3 3 பேர் பண்ணிக்கலாம், பட் 5க்கு தான் பேரே இல்லையே. அப்போ 5க்கு பேர் வேணா நம்ம ஒரு 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணா வர ரிசல்ட் இருக்கு இல்லையா? இப்போ பேர் அப் பண்ணோம்னா ஓகே, டு கெட் த smallest square number, we will multiply the product of primes with 5. பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஆல்ரெடி 2 into 2 into 3 into 3 into 5 இப்போ into 5. ஸோ இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு அப் டு 180 தெரியும் இல்லையா? ஸோ 180 into 5 பார்த்தீங்கன்னா 900. அப்போ பிஃபோர் 900 899 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 899 நம்பர்ஸ்ல எந்த நம்பருமே ஸ்கொயர் நம்பர் இல்ல, இந்த ஆல் 3 நம்பர்ஸ்ல டிவிசிபிள் ஆகுற மாதிரி. இப்போ 900 பார்த்தீங்கன்னா 4 ஆலையும் டிவைட் ஆகும், 9 ஆலையும் டிவைட் ஆகும், 10 ஆலையும் டிவைட் ஆகும். அட் த சேம் டைம் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்.
அதுவே ஜென்ரலா கேக்குறாங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் இஸ் divisible by 4 9 10 180. ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பராவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராவும் இருக்கணும்னா அது 900 தான். ஓகே, so therefore 900 is the smallest perfect square number, but that is divisible by 4 9 and 10. Okay, so that's all the answer for the fifth one. Now we'll move on to the sixth sum. Find the smallest number by which 9408 must be multiplied so that the product is perfect square. இப்போ இங்க நம்ம perfect square 180 வந்து இங்க product of primesல நம்ம ரைட் பண்றப்போ 5க்கு பேர் இல்லாதனால நம்ம 5க்கு பேர் கொண்டு வந்து வந்த ரிசல்ட் தான் நம்ம perfect squareன்னு சொன்னோமா, அதே டைப் தான் the next sum கூட. பட் இங்க 9408 வந்து எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும். அண்ட் மாறின பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 9408க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ 9408க்கு prime factorization 8ல end ஆகிறதுனால 2 டேபிள ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கலாம். 2 4s are 8. பட் இங்க 9 இருக்கிறதுனால 1 ரிமைண்டரா, அந்த 1 வந்து நெக்ஸ்ட் டிஜிட் கூட கம்பைன் பண்ணா அது 14 ஆயிடும். இப்போ 2 7s are 14. 0 2 4 டைம்ஸ். இப்போ அகைன் 2 டேபிளால நான் டிவைட் பண்ணிக்கிறேன். 2 2s are 4, 2 3s are 6, 1 ரிமைண்டர், நெக்ஸ்ட் வேல்யூ கூட கம்பைன் பண்ணா 2 5s are 10, 2 2s are 4. நெக்ஸ்ட் அகைன் 2 டேபிள்ல கம்பைன் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். 2 1 டைம்ஸ், அகைன் 2 1 டைம்ஸ். பட் இங்க 2 or 3 இருக்கிறதுனால 1 ரிமைண்டர். அப்போ ஃபார் நெக்ஸ்ட் நம்பர் கூட கம்பைன் பண்ணா 15 ஆயிடும். 2 7s are 14. இப்போ 1 ரிமைண்டர், அகைன் நெக்ஸ்ட் நம்பர் கூட கம்பைன் பண்ணா 12 ஆயிடும். 2 6 டைம்ஸ். இப்போ அகைன் ஃபர்தரா டிவைட் பண்ணலாம். 2 5s are 10, 1 ரிமைண்டர் 17 ஆயிடும். 2 8 times 16, 1 remainder, 2 8 times, again 2 table, 2 2s are 4, 1 remainder, 2 9s are, 2 4s are, 2 1 times, 2 4 times, 2 7 times. இப்போ இது 7ல எண்ட் ஆகிறதுனால ஃபர்தரா 2 டேபிளால டிவைட் பண்ண முடியாது. இப்போ 3 டேபிளால நம்ம டிவைட் பண்ணலாம். 3 4 times 12. எதனால நான் 3 டேபிள் சூஸ் பண்ணேன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படி இப்போ 147னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்ன 1 plus 4 plus 7. ஸோ 12 வருதா, 12 வந்து டிவிசிபிள் பை 3. அப்போ 147 டிவிசிபிள் பை 3. அதனால தான் நான் 3 சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 3 4s are 12, 2 remainder, then 3 9 times 27. இப்போ 49 வந்து இருக்கா, so 49 வந்து 7 7s are 49. ஓகே, இப்போ 9408 பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ்ல ரைட் பண்ணலாமா. so how many 2s? 1 2 3 4 5 6. 6 2s இருக்கு. 1 2 3 4 5 6 2s இருக்கு. 3 வந்து 1 தான் இருக்கு. நான் லாஸ்ட்ல ரைட் பண்ணிக்கிறேன். எப்படி ரைட் பண்ணாலும் மல்டிப்ளிகேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ்னால ஆர்டர் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணாலும் ஓகே தான். 3 பேர் இல்லாதனால நான் லாஸ்ட்ல ரைட் பண்ணிக்கிறேன். இங்க 7 வந்து பேரா இருக்கு இல்லையா, ஸோ இன்டூ 7 இன்டூ 7 இன்டூ 3. இப்போ எல்லாமே ரைட் பண்ணிட்டோமா. இப்போ பாருங்க பேர் பண்ணலாமா. இப்போ இந்த 2 இந்த 2 ஒரு பேர், இந்த 2 இந்த 2 ஒரு பேர், இந்த 2 இந்த 2 ஒரு பேர், இந்த 7 இந்த 7 ஒரு பேர். பேர் இல்லாம எந்த வேல்யூ இருக்கு, 3க்கு தான் பேர் இல்லை. அப்போ இந்த பர்டிகுலர் 9408க்கு இன்கேஸ் இங்க 3 இருந்திருந்தா ஓகே, அப்போ ஒரு பேர்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்திருப்போமா. இந்த பேர்ல இருந்து ஒரு வேல்யூ, இங்க இருந்து ஒரு வேல்யூ, 7ல இருந்து ஒரு வேல்யூ,
3 பேரா இருந்தா ஒரு வேல்யூ. ஸோ எல்லாமே பேர்ல இருந்து ஒன்று எடுக்கிறதுனால பேர இருக்கிறதுனால அப்போ அந்த வேல்யூ வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருப்போம். இப்போ 3 இல்லாதனால ஒரு 3 மிஸ் ஆகுது இல்லையா, இல்லாதனால இது வந்து இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகே, அதே அவங்களே தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் by which 9408 must be multiplied so the product is perfect square. இப்போ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இல்ல, ஏன்னா 3க்கு பேர் இல்ல. அப்போ டு மேக் இட் as a perfect square நம்ம என்ன பண்ணணும், 3 வந்து பர்பஸா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 9408 is not a perfect square. To make it as a perfect square, to make it as a perfect square, we need to multiply it by 3. 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ 9408 into 3. ஸோ இந்த சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 into 2 into 2 into 2 2 into 2 7 into 7 3 into 3. ஸோ பேசிக்கா இது வரைக்குமே வேல்யூ என்ன, 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32. இந்த மாதிரி இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 9408 தான். 9408 தான் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸை ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இன்டூ 3னா பேசிக்காக அது 9408க்கு தான் நம்ம மல்டிப்ளை வித் 3 பண்ணுறோம். ஸோ அதே தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இப்போ 9408 இன்டூ 3 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 28224. ஓகே, ஸோ find the smallest number by which 9408 must be multiplied so that product is perfect square. அப்போ 28224 வந்து perfect square. ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பரை 9408 கூட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற perfect square பார்த்தீங்கன்னா 28224. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, find the square root of the product. இந்த ப்ராடக்ட்க்கு ஸ்கொயர் ரூட்டும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 3 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணாலே என்ன, ஒரு பேர்ல இருந்து ஒரு வேல்யூ ரைட் பண்ணா போதும். இந்த பேர்ல இருந்து ஒரு 2, நெக்ஸ்ட் பேர்ல இருந்து ஒரு 2, நெக்ஸ்ட் பேர்ல இருந்து ஒரு 2, நெக்ஸ்ட் பேர்ல இருந்து ஒரு 7, நெக்ஸ்ட் பேர்ல இருந்து ஒரு 3. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 4 2s are 8 8 7 times 56 56 into 3 பார்த்தீங்கன்னா 168. okay, the number is 224 and its square root is 168. so இப்போ conclusion write பண்ணலாம். so as per the question நம்ம write பண்ணலாம். 3 must be multiplied. okay, the smallest number 3 must be multiplied by 9408 so that the product is perfect square, that is 28224 is perfect square. okay, 3 must be multiplied. ஆல்ரெடி இங்க ரைட் பண்ணியிருக்கேன், அதனால ரிப்பீட் பண்ண வேணாம். so the perfect square is 28224 and its square root is 168. okay, so that's all children. so as per the question, find the smallest number அன்றாங்க. smallest number na 3. அந்த smallest number multiply பண்ணி வர result perfect square அது 28224. find the square root of the product na 28224 வந்த நம்ம perfect square கண்டுபிடிச்ச நம்பருக்கு square root வந்து 168. okay, so that's all the sixth sum. now moving on to the seventh one. how many numbers lie between the squares of the following numbers? இப்போ 16 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் பிட்வீன்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்மால் நம்பர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4. இப்போ 1க்கும் 4க்கும் பிட்வீன்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 2 and 3. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்கா, 2 நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 3 ஸ்கொயர் இஸ் 9.
between 4 and 9 க்கு நடுவுல 5 6 7 8 ஸோ இது ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அங்க இருக்கிறத பேஸ் பண்ணி தான் இங்க ஃபிகர் இட் அவுட்ல நம்மளுக்கு கொஸ்டின்ஸே இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, எப்பவுமே இந்த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பிட்வீன் டூ ஸ்கொயர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்னா, இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 டேபிள் தான் இருக்கும். 2 4 நெக்ஸ்ட் 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் பிட்வீன்ல 6 நம்பர்ஸ் இருக்கும். 4 ஸ்கொயருக்கும் 5 ஸ்கொயருக்கும் பிட்வீன்ல 8 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கிறதுனால நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், there are 2n numbers between two consecutive square numbers. இது வந்து நான் நோட்டாவே ரைட் பண்ணிடுறேன். ஓகே, there are 2n numbers lies between two consecutive perfect square numbers. consecutive என்ன, அடுத்தடுத்து வர நம்பர். இப்போ 1ன்னா நெக்ஸ்ட் வர நம்பர் எப்படி இருக்கும், 1 plus 1 நெக்ஸ்ட் 1 ஆடா இருக்கும். இப்போ 2க்கும் 3க்கும் கான்சிக்யூட்டிவ் நம்பர், இப்போ 2 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தானே. அப்போ 2 எடுத்தா நெக்ஸ்ட் நம்பர் 3, அது எப்படி ரைட் பண்ணலாம், 2 plus 3. அப்போ ஜென்ரலா 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா n and n plus 1 தான் நெக்ஸ்ட் வர நம்பர்ஸ். இது ஜென்ரல், இன் ஜென்ரலா எடுத்துப்போம். அப்போ nன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் வர வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இப்போ 16 ஸ்கொயருக்கும் 17 ஸ்கொயருக்கும் n பார்த்தீங்கன்னா 16 ஃபர்ஸ்ட் வர நம்பர் தான் நம்ம என்னன்னு எடுத்துப்போம். Okay, so first one here n equal to 16. அப்போ 2n வந்து 2 times of 16 which is 32. So therefore 32 numbers lies between 16 square and 17 square. Okay, 32 numbers நம்மளுக்கு லை ஆகுது. Now same way நம்ம 99 and 100க்கும் பார்க்க போறோம். இப்போ 99 and 100ல what is n here, let n வந்து 99. அப்போ 2n பார்த்தீங்கன்னா 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். 99 into 2 ஓட வேல்யூ 198. அப்போ therefore 198 numbers lies between 99 square and 100 square. ஸோ இதுக்கு நடுவில் இத்தனை 198 நம்பர்ஸ் லை ஆகிட்டிருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் சில்ட்ரன். 7th one, இந்த 7th oneக்கு யூ நீட் டு ரிமெம்பர் திஸ். ஓகே, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறப்போ பார்த்தது தான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் கண்டென்ட்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிகர் இட் அவுட்ல கொஸ்டின்ஸே இருக்கும். ஓகே சில்ட்ரன், now moving on to the 8th sum. In the following pattern fill in the missing numbers. இங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்களா, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க. ஸோ கொடுத்துருக்கிற பேட்டர்ன் இதுதான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 1ம் 2 2, ஸோ 1 பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் அப்படியே தான் ரிப்பீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் இருக்கு. இது ஆட் பண்ண 7 ஸ்கொயர். ஸோ வேல்யூ வந்து கரெக்ட் தான். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் 9, 4 பிளஸ் 9 பிளஸ் 36 ஆட் பண்ணா 49 தான் வருது. பட் இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க. 1ம் 2 மல்டிப்ளை பண்ணா 1 into 2 எவ்வளோ 2. ஸோ அது தேர்ட் நம்பர், அந்த 2 தான் இங்க கொண்டு வராங்க. ஓகே, அதே மாதிரி 2ம் 3ம் மல்டிப்ளை பண்ணா 6. அப்போ தேர்ட் நம்பர் எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 எடுத்திருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட் தான் தேர்ட் நம்பர் ஸ்கொயரா ரைட் பண்றாங்க, 6 ஸ்கொயர். ஓகே, 3 4s are 12 ஸ்கொயர் எடுத்துக்கிறாங்க. அப்போ 4 5 times 20 ஸ்கொயர் எடுத்துக்கிறாங்க. பட் வர ரிசல்ட் எப்படி இருக்கும், இங்க 2 இருக்கா, நெக்ஸ்ட் நம்பர் தான் 3 ஸ்கொயர் வரும். இங்க 6 இருக்கா, அப்போ நெக்ஸ்ட் நம்பர் 7 ஸ்கொயர். இங்க 12 இருக்கா, நெக்ஸ்ட் நம்பர் 13 ஸ்கொயரா இருக்கு. ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன். இப்போ ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறதுல இருந்து நம்ம பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 பாக்ஸஸ், இந்த 3 ஃபில்அப்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் லாஜிக் என்ன, 4 5 மல்டிப்ளை பண்ணா 20. ஸோ 20 வந்திருக்கா,
பட் ஈக்குவலுக்கு ஆஃப்டர்ல நம்ம எப்படி ரைட் பண்ணோம்னா இங்க 12னா இங்க 13. ஸோ நெக்ஸ்ட் நம்பரை ஸ்கொயரா ரைட் பண்ணும். அப்போ இங்க 20னா நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 21 ஸ்கொயர். ஸோ 21 இருக்கும். ஸோ விச் இஸ் 21 ஸ்கொயர். இப்போ இங்க வந்து 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். இப்போ 4 into 5 வந்து 20. அப்போ 9 into 10 வந்து 90. அப்போ இங்க நம்மளுக்கு 90 ஸ்கொயர் தான் இருக்கணும். அண்ட் இங்க ரைட் பண்றப்போ இங்க லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா 90, அதுக்கு நெக்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் தான் இங்க ரைட் பண்ணும். அப்போ 90 னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன 91. அப்போ 91 ஸ்கொயர் தான் நம்ம இங்க ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்ல இருந்து நம்ம பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் 8th one. Now moving on to the 9th sum. How many tiny squares are there in the following picture? Write the prime factorization of the numbers of tiny squares. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க.